ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வயநாடு நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக நிதியை அறிவித்திருக்கிறது. 1 கோடி ரூபாய் நிதியை அதிமுக அறிவித்திருக்கிறது. வயநாடு நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் பெரும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமானோர் புதையுண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் மீட்புப் படையினர், இராணுவத்தினர் என அனைத்து தரப்பினரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரைக்கும் உயிரிழப்பு எண்ணிக்கை 250ஐ நெருங்கி வரும் நிலையில் வயநாடு இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதிகளை வழங்குவதற்காக அதிமுக சார்பாக 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுக சார்பாக வயநாடு நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு தேவையான நிவாரண நிதி மற்றும் தேவையான பொருட்கள் வழங்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.